ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் நண்பர். ஏதாவது ஒரு காரணங்களே உங்கள்ட்ட சொல்லி நான் பேசணும், அவ்வளவுதான். நண்பன் என்றால் ஒரு சப்போர்ட்டாக, அதாவது நண்பர்கள் கோடியில ஒருத்தருக்கு இல்ல ஆயிரத்துல ஒருத்தருக்கு ஒரு நல்ல நண்பன் கிடைத்து விட்டார். மொத்தத்துல இருக்கிற எல்லா நண்பர்களுக்குமே ஒரே ஒரு நல்ல நண்பன் கிடைத்து விட்டா இந்த உலகத்தை நாம வென்றதுக்கு சமமாகும். அப்படிப்பட்ட நண்பன் என்ற தலைப்புலதான் நான் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். அதாவது நம்முடைய மனக்குழப்பங்கள் இருக்குங்களா, இந்த உலகத்தை மறந்து கொஞ்ச நேரம் நாம தூங்குற நேரத்தில் கூட நம்மளுடைய நண்பருடைய நினைவுகள் நம்மளை தூக்கத்தை கெடுக்கிறது. இது எப்படின்னா, ஒரு செயல் செய்யும் போது அந்த செயலுக்கு நாம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போல நம்மளோட பழகிட்டு இருக்கும் நண்பர்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அந்த மாதிரி நேரங்கள்ல நம்மளுடைய நண்பர்கள் நம்மளை புரிந்து கொள்ளாத சமயங்கள்ல மட்டும்தான் நம்மளுடைய மனக்குழப்பங்கள் ஏற்படுகிறது. அந்த மனக்குழப்பம் ஒரே ஒரு காரணம் தூக்கம். அந்த தூக்கம் நிம்மதியா இருந்தால் கொஞ்ச நேரம் நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கலாம், அவ்வளவுதான். அந்த தூக்கத்தில் கூட அவர்களுடைய நினைவுகள் நம்மளை தூக்கத்தை கெடுக்கும் போது அந்த மனக்குழப்பங்களுக்கு ஒரு வித்தியாசமான நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் தான் மெயின் காரணமாகவே இருக்கிறது. வித்தியாசமான பழக்க வழக்கங்கள்லாம் நீங்க தப்பானலாம் நினைக்க மாட்டோம். ஒரு நண்பரை அதிகமாக நாம நேசித்து விட்டோம், அவர்கள் உண்மையாக பழகி கொண்டு இருக்கிறோம், உண்மையாக நம்ம நம்பிக்கொண்டு இருக்கிறோம். அப்படிங்கிற இடத்துல அவர்களிடந்து எந்த ஒரு நமக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகளோ சப்போர்ட்டான ஒரு செயல்களோ இல்ல மற்றபடி நாம அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியங்களையோ அதை நாம தடைப்படும் போது அன்னைக்கன்னாடு நம்முடைய தூக்கத்தில் கூட அவர்களை நினைத்து கொண்டு அவர்களுக்கு எப்போது நல்லது நடக்கும், அவர்கள் நல்லா இருந்தா நாம நல்லா இருக்கலாமே என்ற நினைவுகள் என்று நம்மளை போட்டு மாட்டிக்கொண்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் நண்பன். நம்ம எதையுமே சிந்திக்காமல் நம்ம எதையும் யோசிக்க முடியாது. ஒரு நல்ல நண்பன் நல்லா இருந்தால் நாம நல்லா இருப்போம் என்று நினைப்பார்கள். அதே காரணம்தான் நான் கூறிக்கிட்டு இருக்கிறேன். இறைவனால கூட ஒரு நண்பனை தேர்ந்தெடுப்பதற்கு எவ்வளவு ஒரு முக்கியமாக இருக்கிறது. அந்த நண்பன் நல்லபடி கிடைத்து விட்டால் அவனுடைய மனம் எவ்வளவு ஆனந்தத்தில் அப்படி பொங்கி மல்கிறது. நம்மளிடம் இருக்கும் அனைத்துமே அவனுக்கு சொந்தமாக போகிறது, அவனில் இருக்கும் நம்மளுடைய அனைத்துமே நமக்கு சொந்தமாகிறது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை வளர்த்துக் கொள்வதற்கு நாம எப்பவுமே நம்ம உறுதுணையாக இருக்க வேண்டும். மனத குழப்பங்களை தேர்வதற்கு நம்முடைய நண்பர்களிடம் நல்ல நட்பாக அன்பாக உண்மையாக இருந்து நாம காரியங்களை செய்து வெற்றி அடைவோம் என்று சொல்லி நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் நண்பன் இன்று போய் நாளை வருகிறேன். நன்றி, வணக்கம்.